அங்கே இயேசுவை சிலுவையில் அறைந்தார். கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்ச்சி. இது ஒரு புராண கதையோ அல்லது கட்டுக்கதையோ அல்ல, சரித்திரபூர்வமான நிகழ்ச்சி என்று நாம் அறிந்திருக்கிறோம். சரித்திரபூர்வமான நிகழ்ச்சி என்பதை நமக்கு அறிமுகம் செய்வதற்காக என்றால் கான்ஸ்டன்டைன் என்கின்ற ரோமன் கிபி 312ஆம் ஆண்டிலே சிறப்பு வாய்ந்த ரோமன் அரசனாக கான்ஸ்டன்டைன் என்பவர் ஒரு நாள் வானத்திலே ஒரு சிலுவை தோன்றியதாக அந்த காட்சியை கண்டார். அந்த சிலுவை காட்சியோடு கூட இதனால் வெற்றி அடைவாயாக, by this conquer, by this cross you will conquer, இந்த சிலுவை மூலமாக நீ வெற்றி அடைவாய் என்று அந்த கான்ஸ்டன்டைன் அரசனுக்கு காட்சி. உடனே அந்த கான்ஸ்டன்டைன் தன்னுடைய இராணுவம், தன்னுடைய சேனைகள், இராணுவத்துக்கு அந்த கொடிகளிலே சிலுவை அடையாளத்தை ஒரு சின்னமாக அமைத்து சிலுவை கொடியை பிடித்துக் கொண்டு அவர் போர் செய்கின்ற ஒரு அரசனாக அவர் காணப்பட்டார். எனவே அவர் சிறந்த அரசனாக மாத்திரமல்ல, ஐரோப்பா கண்டத்திலும் மேற்கு ஆசியாவிலும் இணையற்ற சக்கரவர்த்தியாக அவர் வழங்கினார். எனவே இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கிறிஸ்தவ மதத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு தன்னால் இயன்ற காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய தாயாகிய பெலினா என்ற அரசியை பாலஸ்தீனாவிற்கு அனுப்பி கிறிஸ்துவின் கல்லறையையும் சிலுவைகளையும் தேடி கண்டுபிடிக்கும்படியாக தன்னுடைய தாய் பெலினாவுக்கு அவர் ஒரு உத்தரவிட்டார். அப்போது அவருடைய தாய் சிசரியா, எருசலேம் என்ற இரு இடங்களுக்கு சென்று அந்த இடங்களிலே இருந்த பேராயர்கள், அந்த நாட்களிலே இருந்த பேராயர்கள் எரிபை, மக்கேரியஸ் என்ற 2 பேராயர்கள் உதவியோடு கூட கொல்கத்தா மலையிலே அருகிலே இருக்கக்கூடிய குப்பைகள் நீக்கப்பட்ட இடத்திலே இயேசுவின் கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. குப்பை வீடுகளால் நிறைந்து மூடி கிடந்த இயேசுவின் கல்லறையை அந்த கான்ஸ்டன்டைனுடைய தாயார் அந்த பேராயர்களுடைய உதவியோடு கண்டுபிடிக்கிறார். அதன் அருகிலே 3 சிலுவைகள் இருந்ததை கண்டுபிடித்து இதுதான் இயேசு மரித்த இடம், இதுதான் இயேசுவை சிலுவையில் அடித்த சிலுவைகள் என்று சொல்லி சரித்திரபூர்வமாக அது நிரூபிக்கப்பட்டது. மாத்திரமல்ல, கிபி 335ஆம் ஆண்டிலே ஒரு தேவ ஆலயத்தையும் அந்த கொல்கத்தா மலையிலே கட்டியிருக்கிறார். எனவே இயேசுடைய சிலுவை பாதை என்பது ஒரு சரித்திரபூர்வமான நிகழ்ச்சியாகும். இந்த பெரிய வெடிக்காலையிலே சிலுவையிலே தோன்றிய இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வாசகங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிப்பது பாருங்கள். அப்படியானால் இந்த 4 சுவிசேஷங்களை எடுத்துக்கொள்வோமானால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் இயேசுவின் பிறப்பு குறிப்பிடப்படுகிறது. இயேசுடைய ஊழியம் 4 சுவிசேஷத்திலும் குறிக்கப்படுகிறது. அவருடைய அற்புதங்கள் குறிக்கப்படுகிறது. பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இந்த 4 சுவிசேஷத்திலும் குறிக்கப்படுகிறது. ஆனால் இந்த 7 வாசகங்களும் 4 சுவிசேஷத்திலும் ஒட்டுமொத்தமாக இல்லை. ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 7 வாசகங்களையும் 4 சுவிசேஷத்திலும் சேர்த்து பார்க்கிறார். இயேசுடைய பிறப்பு, வளர்ப்பு, வரலாறு எல்லாம் 4 சுவிசேஷத்தில் இருந்தாலும் இந்த 7 வாசகங்களும் இந்த 4 சுவிசேஷத்தில் ஒட்டுமொத்தமாக நாம் காண முடியவில்லை. உதாரணமாக மத்தேயு, மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரே ஒரு வாசகம் மட்டும்தான் இருக்கிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு வாசகம் மட்டும்தான் மத்தேயு, மார்க்கில் இருக்கிறது தவிர மீதி 6 வாசகங்கள் மத்தேயு, மார்க்கில் எழுதப்படவில்லை. லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோமானால் 7 வாசகங்களிலே 3 வாசகம் மட்டும்தான் அங்கு இடம்பெறுகிறது. மீதி 4 வாசகங்கள் லூக்காவிலே இடம்பெறுகிறது. யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோமானால் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தைகளிலே 3 வாசகங்கள் தான் யோவான் எழுதுகிறார். 4 வாசகங்கள் எழுதப்படவில்லை. இந்த 7 வாசகங்களும் ஏன் இந்த 4 சுவிசேஷத்திலும் ஒட்டுமொத்தமாக எழுதியிருக்கலாமே, ஏன் சுவிசேஷங்களிலே எழுதியிருக்கிறார்? 7 வாசகங்களும் ஒரே சுவிசேஷத்திலே ஒட்டுமொத்தமாக எழுதப்படாததற்கு என்ன காரணங்கள் என்று சொல்லும்போது, லூக்கா சுவிசேஷமானது புற இனத்தவருக்கு எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம், புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட சுவிசேஷம் தான் அந்த லூக்கா சுவிசேஷம். எனவே லூக்கா புறஜாதிகளை எப்படியெல்லாம் கவரலாமோ, எப்படியெல்லாம் புறஜாதிகளை கவர முடியும் என்ற எண்ணத்தோடு 3
இந்த 3 வாசகங்கள் மட்டும்தான் புறஜாதிகளுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று அது என்ன காரியங்கள்? முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், மன்னிப்பின் சிந்தை உடைய. புறஜாதிகளாக இருந்தாலும் உங்களை மன்னிக்கின்ற ஆண்டவர் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு மன்னிப்பின் சிந்தையை காட்டுவதற்காக எழுதுகிறார்.